Hello viewers, welcome to Super Brain. Fifth sum பார்க்கலாம். Find the value of A if the line through 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இஸ் பர்பண்டிகுலர் டூன்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 2 பாயிண்ட்ஸ் வழியாக போகிற லைனும் இந்த ஈக்குவேஷனும் பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த 2 பாயிண்ட் வழியாக போகிற லைன் இதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பர்பண்டிகுலராக இதுக்கு ஒரு லைன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இது பர்பண்டிகுலராக இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த லைனுக்கு பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 2 லைன் வந்து பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொன்னால் அதோடைய ஸ்லோப் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா? ஸ்லோப்பை வந்து மல்டிப்ளை பண்ணால் -1 வரும். ஸோ இந்த லைனுடைய ஸ்லோப்பை m1 இந்த லைனுடைய ஸ்லோப்பை m2ன்னு எடுத்தோம்னா m1 × m2 வந்து -1 வரும் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா a அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். a எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட்ஸுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த 2 பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? -2, 3, இன்னொன்று வந்து 8, 5ன்னு கொடுத்துருக்காங்க. இது x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்துக்கோங்க. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னால் நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? m = y2 - y1 / x2 - x1. சரி, இதை வந்து நம்ம m1 எடுக்க போகிறோம். அதனால் இங்கே m1 போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், y2 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 - y1 பார்த்தீங்கன்னா 3 / x2 பார்த்தீங்கன்னா 8 - x1 பார்த்தீங்கன்னா -2. நீங்கள் இங்கேயே கூட டேரெக்டாக +2ன்னு போட்டுடலாம். ஏன்னா -× -+ ஆகும். ஸோ 5 - 3 / 8 + 2ன்னு கிடைக்கும். 5 - 3னா 2 நமக்கு தெரியும். 8 + 2னா 10 நமக்கு தெரியும். ஸோ 1 டைம் இது 5 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ m1 பார்த்தீங்கன்னா 1/5ன்னு நமக்கு கிடைக்குது. சரி, இப்போ செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. y = ax + 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் நமக்கு தெரியும். y = mx + cன்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ண போகிறோம்? இது கூட இதை கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கம்பேரிங் வித் அப்படின்னு போட்டு இதை எழுதிக்கோங்க. கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸுடைய கோஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்? m வந்து இங்கே ஏன்னு கிடைக்குது. அப்போ m = a அப்படின்னு கிடச்சிரும். நம்ம வந்து இந்த ஸ்லோப்பை வந்து m2ன்னு எடுக்கிறோம். அப்போ m2 வந்து a அப்படின்னு கிடைக்குது. இந்த ஸ்லோப்பை நம்ம m1 எடுத்திருக்கோம். இந்த ஸ்லோப்பை வந்து m2ன்னு எடுத்திருக்கோம். நமக்கு 2 ஸ்லோப் பர்பண்டிகுலராக இருக்குன்னா என்ன கண்டிஷன்? m1 × m2 = -1 இல்லையா? m1 வந்து 1/5 இன்ட்டு m2 பார்த்தீங்கன்னா a = -1 போட்டுக்கலாம். நமக்கு a தான் வேணும். அதனால இந்த 1/5 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போக போகிறேன். இங்கே இருக்கிற -1 அப்படியே இருக்கட்டும். இந்த 1/5 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகும். அப்போ 5/1ன்னு கிடைக்கும். அப்போ a = -1 × 5 வந்து -5/1ன்னு வரும். அந்த 1 போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ a உடைய வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.